ஆண்டவரை முன்னிறுத்தி, ஆண்டவரே எனக்காக பேசுங்கப்பா, எங்களோடு இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் எங்களுக்கு எங்களுடைய வேதனை தீர்க்கிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் தகப்பனே, ஒரு மருந்தாக இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வேதனை உள்ளவர்களே ஆண்டவரே நான் தீர்ப்பேன்னு சொன்ன தேவன் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலயத்தில் உலாவி வருகிற தேவன் அப்பா ஆண்டவரே, ஏசப்பா உடைய வார்த்தை சொல்லும்போது நீங்கள் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்க இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல எப்படி தெரியுமா இருக்கணும்? திடமானதாக இருக்கணும். ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராமல் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு உங்களிடத்துல ஐக்கியமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரை தேடி ஓடி நம்மெல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறேன்றார் அல்லையா? சங்கீதம் 11:4 வசனத்தை நாம் படிச்சோம்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி வர ஹல்லேலூயா. ஓ, இந்த ஸ்தலத்துல ஆண்டவர் இருக்கிறான்னு நம்ம எல்லாம் விசுவாசித்து தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். என்னது? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். நம்ம விட்டோம்னு நினைச்சுக்க, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவார் இல்லையா? இந்த சபையில ஆண்டவர் உலாவி நம்மளுடைய இருதயத்தை அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறார். உங்களுடைய பாடுகளை அவர் தம்மல என்ன செய்யறாரு? தம்மை போலவே சோதிக்கப்பட்டு அவருக்கு போனவர் அல்லையா? நம்மளுடைய வேதனை என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார் அல்லையா? நம்மளுடைய துக்கம் சில காலம்தான், நம்மளுடைய துயரம் சில காலம்தான். புருஷன் உன்னை விட்டு போனாலும் சரி, பிள்ளைங்க உன்னை மறந்து போனாலும் சரி, ஆனால் ஆண்டவர் எப்போதும் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறாரு? மன மகிழ்ச்சியாக நமக்கு பிள்ளையாகவும் மனவாளனாகவும் நம்ம தகப்பனாகவும் நம்மளுடைய நண்பராகவும் இருக்கிறார் அல்லையா? எல்லா காரியத்தை நம்ம என்ன செய்யலாம்? மனம் விட்டு அவரோட பேசலாம். எப்படி பேசலாம்? நம்ம கண்ணை மூடி சொல்கிறது தான். நம்ம ஜெபம் பண்ண தெரியாதேன்னு நம்ம சொல்லவே கூடாது அல்லையா? புருஷனிடத்துல எப்படி கேட்பேன்? ஒன்று இல்லைன்னா எப்படி கேட்பேன்? அந்த மாதிரி தான் நம்ம தகப்பனிடத்துல எப்படி கேட்போம்? பிள்ளைகள் இடத்துல எப்படி கேட்போம்? அப்படி கேட்குறது தான் ஜபமான்றார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் இல்லையா? மார்க்கு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லுது, எருசலேம் தேவாலயத்தில் அவர் உலாவி கொண்டு இருந்தாராம். அங்கே யார் யார் வராங்கன்னா, பிரதான ஆசாரியர் வராங்களாம், வேத பாரகர் வராங்களாம், மூப்பர் வராங்களாம். எல்லாம் யாரு? விஞ்ஞானிகளும் எல்லாம் இந்த சபையின் மூப்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? தேவாலயத்தில் வராங்க. ஏன்? அவங்களுக்கெல்லாம் இருக்க இடம் இல்லையா? நல்ல வீடு இருக்கும், நல்ல சாப்பிட ஆகாரம் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும். ஆனாலும் என்ன செய்கிறாங்க? இந்த தேவாலயத்தில் வராங்க. ஏன் வராங்கன்னா, அங்கே தேவனானவர் உலாவி கொண்டு இருக்கிறாராம் இல்லையா? அப்போது உலாவி கொண்டு இருக்கும் போது அவர் அப்படியே சும்மா உலாவிட்டு அவர் பார்த்துட்டு போகிறவர் இல்லை, நம்ம கூட அமர்கிறார் இல்லையா? நீங்கள் குடிக்கும்போது அவரும் குடிக்கிறார், நீங்கள் சாப்பிடும்போது அவரும் சாப்பிட்றாரு, நீங்கள் வேலை செய்யும் போதும் அவரும் உங்களோட வேலை செய்கிறார், உங்களுக்கு பலத்தை கொடுக்குறார். உங்கள் மனவேதனை தீர்க்கிற தேவன் இல்லையா? ஆண்டவர் தேவாலயத்தை நம்ம அசப்ட பண்ணக்கூடாது அல்லையா? இப்போ தேவாலயத்தில் நம்ம உட்காரும் போதும் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை ஆராதிக்கணுமா? ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், பராக்கிரமசாலியானவரை ஆராதிக்கிறோம் அல்லையா? அவருடைய செய்கை அதிசயம், ஒரு கிரியைகள் நாம எல்லாம்
நமக்கு மூக்கு வாய் அங்கங்கே ஓல்ஸ் போட்டு காற்று வர்றதுக்கு, நம்மளுக்கு அங்கங்கே விலா எலும்பு உள்ள குடல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அதன் காரியத்தை வெளியாக்கணுமோ எல்லாத்தையும் அற்புதமாக நம்ம ஆலோசனை விட ஒரு ஆலோசனை மகத்தான ஆலோசனை. அவர் அறிவு கெட்டாத அறிவு, அவர்கிட்ட பயங்கரமான அறிவு இருக்குது. நமக்கு அறிவு கெட்டாத அறிவை நம்ம யோசிக்கவே முடியாது. அவருடைய அறிவை நம்ம யோசித்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அதிசயமானவர். ஒரு ஞானத்தை நம்ம எவ்வளோ நம்ம மெச்சிக்கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, யாருக்காக வந்தேன்? பாவியாகிய நமக்காக வந்தார். அல்லேலூயா. பாவியாகிய நமக்காக வந்தார். பாவி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரெல்லாம் ஸ்திரீன் இடத்துல பிறந்தவர்களோ அவர்கள் எல்லாம் யாரு? பாவியான மனுஷன்தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய கரம் நம்மளை தூக்கி ரட்சித்ததுனால தான் நம்ம என்ன செய்யறோம்? மீட்கப்பட்டு ஆண்டவருடைய சுதந்திரவாளியா பிள்ளையா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். எந்த காரியத்திலையும் யாரும் தள்ளிடுற போல நம்மளை தள்ளாத தேவன், யாரும் கைவிட்டது போல நம்மளை கைவிடாத தேவன். நம்ம யார் இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் தெரியுமா? நம்முடைய கரத்தை பிடித்து அவர் என்ன செய்யறாரு? வழி நடத்துவார். இல்லையா? மத்தேயு 26:55 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் அவரை பிடிக்க வராங்க. எதோட? தடியோடும் கத்தியோடும் கொம்போடும் இப்படியெல்லாம். மத்தேயு 26:55 வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் தினந்தோறும் இந்த தேவாலயத்தில் நடுவில் தானே நான் உட்காந்து இருக்கிறேன். அப்பெல்லாம் நீங்கள் என்னை பிடிக்கவே வரலையே, இப்போ என்ன செய்கிறீங்க? நீங்கள் ஒரு கல்லெண்ணை பிடிக்கிறது போல் என்ன செய்கிறீங்க? தடியும் கம்பமாக எடுத்துன்னு வரீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எப்பொழுதும் நம்ம இங்கே நடத்தலாம் கூட ஆவியானவர் இங்கே உக்காந்துக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆராதனை நடத்துகிறோம், நடத்திட்டு நம்ம இன்னும் இங்கே உக்காந்துக்கிறோம்? இல்லை, நம்ம போயிடுறோம்ல, நம்மளோட வராரு, இங்கேயா இருப்பாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் எப்போதும் தேவாலயத்தில் நான் உக்காந்து தானே இருக்கிறேன். அப்பெல்லாம் என்னை தடியோட கம்போட என்னை நீங்க பிடிக்கலையே. இப்போ இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல என்ன பண்ணாருன்னா பிரசங்கித்தாராம். இல்லையா? ஆண்டவர் பிரசங்கம் ரொம்ப அதிசயமா இருக்குமா, ரொம்ப உரிமையோடு, ரொம்ப அவரே தேவகுமாரன் இல்லையா, அவர் என்ன செய்வாராம்? உரிமை எடுத்து பேசுவாராம், அதிகாரத்தோடு பேசினாராம். அவருடைய வசனம் எல்லாம் அதிகாரமா இருக்குமா, அவருடைய வார்த்தையெல்லாம். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, என்ன இவர் எந்த அதிகாரத்துல இவர் பேசுறாரு? இவர் தச்சன் பிள்ளை இல்லவா? யோசேப்பின் மகன் அல்லவா? இவனுக்கு எப்படி இந்த வல்லமை கிடைச்சது? எப்படி இந்த அதிசயமானதை செய்யறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான். இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நான் எப்படி வந்தேன், நான் எதற்காக வந்தேன். உலகத்தின் பாவிகளை மீட்கவே அவர் வந்தார். இல்லையா? அப்போ இது மனுஷனுங்களுக்கு புரியுதா? புரியல. இன்னமும் நிறைய பேர் புரியாததான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, சில இடத்துல அவர் உபதேசம் பண்ணுகிறார். லூக்கா சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை பார்த்தேன்னா, ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்துல முன்னாடி உக்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கேட்கும் போது அவங்களுக்கு தேவ சமாதானம் கிடைக்குது. அல்லேலூயா. தேவ சமாதானம் கிடைக்குது. அவங்க வாழ்க்கையில அதிசயமான காரியம் நடக்குது. நம்மளால நடத்த முடியாத காரியம் அவர் நடத்துவாரு. உன்னை அற்புத விதமா வழி நடத்துவார். யாரெல்லாம் அவரை நம்பி அவர் கரத்தை பிடிச்சு நம்ம நடக்கிறோமோ, இந்த வசனத்தின் பிரகாரம் அதிகாலையில நம்ம தேடுறோமோ, நீ எங்க இருந்தாலும் சரி, தேவாலயத்துல நீ அதிகாலையில வரலாம். நம்ம சபை தொடங்கும் போது சீக்கிரமாவே உக்காந்து நம்ம ஆண்டவரை ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு ஆவலா எந்த ஆத்மாலாம் தேன்னு வருதோ அந்த ஆத்மாக்கெல்லாம் இருதயத்தின் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வசதியானவர்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய முடியும்? பணத்தை தான் வச்சுன்னு இருக்க முடியும், சாப்பிட்றது தான் வாங்க முடியும். சமாதானத்தை வாங்க முடியுமா?
பிரச்சனையை நம்ம சமாதானத்தோடு முடிக்க முடியுமா? முடியாது. பிசாசு கொண்டு வர பிரச்சனையை ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய தேவ சமாதானம் தான் நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வழி விலகாதபடி கொண்டு வருது. இல்லையா? இல்லைன்னா அநேக ஜனங்கள் மாண்டு போயிருப்பாங்க. இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஆண்டவர் சுவிசேஷம் பேசுதே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இல்லையா? மத்தேயு சுவிசேஷத்தில் 4:17 வாசித்தீங்கன்னா, மனம் திரும்புங்க, ஆண்டவர் வர போறாரு, கடைசி நாள், இன்னும் காலம் செல்லாது, பாவியான உன்னை பார்க்க தான் அவர் வந்தார், அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் விசுவாசித்து அதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். நீங்கள் நல்லா இருக்கும்படி தான் இந்த சுவிசேஷம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளனா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், எல்லா காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. சத்தியம் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை சமாதானத்தை தருது. சஞ்சலமாகுதா, அந்த மைண்டை போக்குது. நீ துயரப்படுறியா, நான் இருக்கிறேன்னு ஒரு கரம் கொடுக்குது. அல்லேலூயா. இந்த வசனம் உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல ஆண்டவர் உபதேசமும் போதனைகளும் அவர் என்ன செய்யறாரு, பண்ணி கொண்டு இருந்தார் ஜனங்களுக்கு. அது உபதேசம், அந்த போதனைகளும் எப்படி அவர் சொல்றாருன்னா, பிரசங்கித்தார்னு சொல்லப்படுது, போதகம் பண்ணினாருன்னு சொல்லப்படுது, உபதேசம் பண்ணினாருன்னு சொல்லப்படுகிறது. 3 காரியம் ஆண்டவர் பேசுறாரு. உபதேசம் போதனை எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஆசிரியரை போல அவர் சொல்றாராம். அநேக ஜனங்கள் மலை பிரசங்கத்திலையும் சரி, கடலோர பிரசங்கத்திலையும் சரி, சாலை பிரசங்கத்திலையும் சரி, அவர் சொன்ன வார்த்தை மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். அவர் எப்படி போதகம் அப்புறம் உபதேசம் இது ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, எளிதில் புரிகிறபடி. நமக்கு சில பேருக்கு வேற மாதிரி பேசுனா புரியாது. நம்ம மக்களுக்கு அத்தை இதை இப்படி பண்ணு, அதை அது பண்ணு, தூக்கி போடு, இப்படி பேசினா தான் ஒரு சில ஜனங்களுக்கு புரியும். ஒரு சிலருக்கு டீசெண்டாக ஆண்டி வாங்க ஆண்டி போங்க ஆண்டி இப்படியெல்லாம் பேசினா தான் அவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை சொல்கிறேன். நமக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது, இல்லை, ஒரு டீசெண்டாக பேசுகிற ஒரு வார்த்தை இருக்குது, கிளம்பலான்னு பேசுகிற ஒரு வார்த்தை இருக்குது. இல்லையா? அப்போது அந்த பாஷைக்கு ஏற்ற மாதிரி பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தெளிவாக அவர் சுவிசேஷத்தை எப்படி செய்கிறாராம், உபதேசித்தாராம், போதகம் பண்ணினாராம், எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக. உன் பாவத்தை குறித்து நீ எளிதில் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு நாளும் அவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். போகிற வழியில் பிரசங்கம் பண்ணுறார். அது எப்படி பிரசங்கம்னா, அவர் என்ன செய்கிறாரு, பொது மக்களுக்கு சொல்கிற ஒரு பிரசங்கம். அநேக நாட்களில் சண்டேலெல்லாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி வராங்க. எந்த ஆத்தமா காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போது காது இருக்கிறவன் என்ன செய்கிறான், அதை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறான். காது இல்லாதவன் என்ன செய்கிறான், அதை வேரூன்றி அந்த விதை போய் விழாத வேறு இல்லாத ஒரு விதையாக போய் மாண்டு போகிறான். இல்லையா? இந்த பாவத்திலே என்ன செய்யணும், பாவம் செய்கிறவன் எதுக்கு தப்பான், மரணத்துக்கு தப்பான். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் நம்மளுடைய பாவத்தை எடுத்து போடுகிற ஒரு வசனம். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆகுகிற ஒரு வசனம். அல்லேலூயா. தேவ வசனம் தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு உணவாக இருக்குது. இப்போ இந்த ஆத்மாவில் எத்தனையோ பேர் சபைக்கு வருவாங்க, உட்காருவாங்க. ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. அவர் உலாவி கொண்டு வருகிற காரணம் என்னன்னா, இப்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்போது அப்படியே ஆழ்ந்து போயிடுவாங்க, கற்பனையில் போயிடுவாங்க. எப்படி போவாங்கன்னா, ஆண்டவர் அப்படி போகிற மாதிரி, சுவிசேஷம் அப்படி சொல்லணும் போகிற மாதிரி, அதை நம்மலாம் போய் கேட்டுனுக்கிற மாதிரி அப்படி போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கும், கேட்டுன்னு தான் இருப்பாங்க.
ஆனால் அவங்க மனசு என்ன செய்யுமா, ஐயோ ஃப்ரிட்ஜில் மீனை வாங்கி வச்சுக்கிறேன், ஐயோ கறி வாங்கி வச்சுக்கிறேன், போய் இதை இப்படி சமைக்கணும், அதை அப்படி சமைக்கணும், போய் காசு வாங்கணும். இப்படியாப்பட்ட சிந்தனைகள் என்ன செய்யுமா நம்ம உள்ள இருதயத்தில் ஓடி இருக்கோமா. ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளிருதயங்கள் பரிசுத்தமாக இல்லை. இப்போ ஆண்டவரை தேடும்போது நம்ம என்ன செய்யணும், முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தேடுவாயானால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நிச்சயமாக நம்ம என்ன ஒரு 1 hour உக்காருவோமா, இல்லை 1.5 hour உக்காருவோமா, இல்லை 2 hour தான் உக்காருவோமா. 2 hourக்கு நம்ம ஆண்டவரை நினச்சிட்டு போகும்போது என்ன செய்கிறான், மறுபடியும் அந்த வீட்டு கஷ்டத்தை பின்னாடி சொந்துக்குனே போகிறோம். ஐயோ வீட்டில் போனால் வீட்டுக்கார் கத்துவார், சோறாக்க சொல்லுவார், துட்டு இல்லையே யார் கொடுப்பா, இப்படியெல்லாம் அதை பயப்படவே பயப்படாது. அல்லையா, ஆண்டவர் வசனம் நம்மளை போஷிக்கத்தக்கது. அல்லையா, இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்படியாக ஆண்டவருடைய உபதேசம் பாருங்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இல்லையா, அவர் வாயை திறந்து தான் ஒவ்வொரு உலகத்தையும் படைச்சார். இல்லையா, இந்த வாயிலிருந்து அவருடைய வார்த்தை விதையாய் போய் பலவித செடிகள் உண்டானது, கனித்தர மரம் உண்டானுச்சு, காய்கறிகள் உண்டாச்சு, சூரியன் வந்தது. அவருடைய வாயை திறந்து அவர் சொன்னதுனால அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். மழை வர்ஷிக்க பண்ணுறாரு. மேலே மழையை தண்ணியை அடக்கி வைக்க முடியுமா? வானத்தில் அவர் அடக்கி வச்சுக்கிறது. இல்லையா, மழை எப்படி வருது நமக்கு? இல்லையா, அப்போ அடக்கி வைக்கிற தேவன் அப்போ எவ்வளோ மகா கிரியை உள்ள தேவன், மகா பலசாலி உள்ள தேவன், மகா வல்லமை உள்ள தேவனை நம்ம இந்த சின்ன விஷயத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆராய்ந்து பாருங்களேன், நீங்களே யோசித்து பாருங்களேன். இது நம்மளால செய்ய முடியுமா? ஒரு விஞ்ஞானியால் கூட அதை செய்ய முடியாது. வானத்தில் தண்ணீரை அடக்கி வைக்கிற தேவன் யாருன்னா நம் தேவன் தான். இல்லையா, இப்போ மோசே காலம் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன். அப்போ இவர் சொல்கிறாரு, அழிக்க போகிறாங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்ப ஆண்டவரை விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜனங்க போடா பைத்தியக்காரா, பெரிய போட்டு செய்கிறாரு, அடிக்குது வெயில் இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், ஏசித்தாங்க, என்ன செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி அநேகர் நம்ம கூட வேதத்தை வாசி ஏற்றுக்கணும் போகும்போது பாரு, எல்லாத்தையும் அவுத்து போட்டு மொட்டையாக போதுப்பார். ஒரு நாள் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போயின்னு வந்தோம், ஆவடிக்கு சபைக்கு போகும்போது ஒரு ஆள் எங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்து சொல்கிறார், இதுங்கெல்லாம் என்ன ஞாயிற்றுக்கிழமை இதில் நல்லா மீன் கறியை வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் டிவி பார்த்துன்னு குடும்பத்தோட சந்தோஷமாக இல்லாதபடி எல்லாம் பைபிளை தூக்கின்னு ஓடுதுங்க பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லையா, நம்ம நித்திய ஜீவனை நோக்கி போகிறோம். அல்லையா, நமக்கு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லையா, அவர் பெரியவர், மகத்தானவர், அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 7வது வசனத்தை பற்றினா, இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னு எளிதான முறையில் உபதேசித்தவர் ஆண்டவர். இறக்கம்னா நமக்கு புரியுதுல்ல, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் பாக்கியவான், புரியுதா? அப்போ எளிதிலே உபதேசம் பண்ணி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், இயேசுனுடைய மரணத்தை நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இல்லையா, ஆண்டவர் இப்படி வாழ்ந்தார், பரிசுத்த ஆவியின் மூலமாய் வந்தார், அவர் நமக்காக வந்தார். அவர் என்ன செஞ்சார், தன் தகப்பன் தாய்க்கும் அவர் வேலை செஞ்சார், கச்ச தொழிலை செஞ்சார். அப்புறம் என்ன செஞ்சார், ஊழியத்துக்காக வந்தார். அவர் வளரும்போது தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவுலையும் வாழ்ந்தாராம். இல்லையா, அப்போது நம்மளுக்கெல்லாம் என்ன தேவை, மனுஷன் தயவும் தேவை. இல்லையா, யாரும் வானான்னு நம்ம போக முடியாது. அதே நேரத்தில் நம்மளை துரத்தி விடுறவங்களுக்காக நம்ம கவலையும் படக்கூடாது. அல்லையா, அப்போ ஆண்டவர் நமக்காக ஒரு ஆள் சிலரை வச்சிருக்கிறார். எல்லாரும் நம்மளை ஒதுக்கி தள்ள மாட்டாங்க. இல்லையா,
இப்போ ஒருத்தர் ஒதுக்குனா ஒருத்தர் என்ன செய்வாங்க, சேர்த்து கொள்வாங்க. ஒரு கதவை அடைத்தா மறு கதவு நமக்காக என்ன செய்யுது, திறக்கப்படுது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். அவர் என்ன செஞ்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டது காரணம் என்ன, நம்மளுடைய பாவங்களுக்காக. அவர் அடக்கம் பண்ணலன்னா இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவனே கிடையாது, நமக்கு பரலோகமே கிடையாது. அவர் வந்து மறிக்கலைன்னா நமக்கு பாவ விமோச்சனமே கிடையாது. அப்போ ஆண்டவர் மறித்ததுனால தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தனால தான் நாமும் கடைசி காலத்துல நம்ம என்ன செய்வோம், உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. அவரை போல உயிர்த்தெழுவோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற நோக்கம் என்னன்னா, உள்நோக்கம் பரிசுத்தமா இருப்பதில்லைன்றார். நான் சொன்னேன் இல்லையா, உள்ளத்துல நம்ம அநேக காரியங்களை சிந்திச்சு கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு வசனத்தை, நம்ம ஆண்டவர் இடத்துல உட்காரும்போது இந்த காரியத்தெல்லாம் அப்புறம் தூக்கி போடுவோம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்ப்போம், ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைப்போம், ஆண்டவர் மேலே பக்தியை வைப்போம். என்ன எங்கே எனக்கு கொடுக்குற மரியாதைன்ற அவர் சொல்லுகிற காரியம் எங்கே எனக்கு கனம். இப்போ அநேகர் என்ன செய்கிறாங்க, ஆலயத்தில் உக்காந்துன்னு சார் கனவீனப்படுத்துவாங்க. அல்லேலூயா. கனவீனப்படுத்துவாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே என் கனம், நான் இவ்வளோ பெரிய அதிசயமானவர்னு தெரியுது, சில பேர் எனக்கு கனத்தை கொடுக்க மாட்டுறாங்க. கிறிஸ்தவங்கன்னா தேவாலயத்தில் போய் உக்காரணும், மெசேஜை கேட்கணும், வரணும், இந்த திட்டமாக தான் போகிறாங்க. இல்லையா, அவன் உள்ளான எண்ணத்தை ஆண்டவர் பார்க்குறார். நீ எப்படி அவரை வச்சிருக்கிற, எந்த நிலையில் வச்சிருக்கிற, உயர்வான நிலையில் வச்சிருக்கிறியா இல்லை தாழ்வான நிலையில் வச்சிருக்கிறியா அப்படின்னு அவர் பார்க்குறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 54, 55, 56, 60 இந்த 4 வசனத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாமிசத்தை குறித்தும் ரத்தத்தை குறித்தும் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நீதியின் ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இல்லையா, இப்போ ஆண்டவருடைய ரத்தமும் அவருடைய சரீரத்தையும் நம்ம புசிக்கிறோம். எப்படி புசிக்கிறேங்க உங்களுக்கு புரியல. ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய சரீரம் நம்ம எப்படி புசிக்கிறோன்னு உங்களுக்கு தெரில. ஆனால் ரட்சிக்கப்படும் போது திருவிருந்துன்னு ஒன்று கொடுக்கப்படும். அப்போ அந்த திருவிருந்தில் நம்மளுடைய ஆண்டவருடைய சரீரமாகவும் ஆண்டவருடைய ரத்தமாகவும் நம்ம ஜெபிச்சு என்ன செய்கிறோம், தருகிறது தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து அவர் பேசுகிறார். 55வது வசனத்தை படிச்சுக்கணும். என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல நம்ம பெற்றுக்கொண்டே வரணும். நம்ம சபையின் போதகரிடத்துல நம்ம பெற்றுக்கொண்டே வரணும். இல்லையா, இப்போ 56ல் சொல்லப்படுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்போ ஆண்டவருடைய ரத்தமும் மாமிசமும் ரத்தமும் நமக்கு என்ன செய்யுது, ஒரு புது பலனை கொடுக்குது. இல்லையா, இங்கே அநேக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நம்ம அதை தருவோம். இல்லையா, அப்போ அநேகர் ஆண்டவர் தொடப்படணும். யாரெல்லாம் வேதனை உள்ளவர்களோ, யாரெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா அவ்வளோ கதை சொல்லுவாங்க, துக்கமான கதைங்க. ஆனால் அவங்க இடத்துல என்ன தெரில, அது துக்கத்தை போக்குறதுக்கு வழி இதுதான்னு தெரியல. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம உட்காரும் போது ஆண்டவர் அந்த வேதனையெல்லாம் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. 60வது வசனத்தை படித்தோம்னா, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சில வார்த்தைகள் ஆண்டவர் கடினமாக போதித்தார். இல்லையா, இப்போ கடினமாக போதிக்கும் போது சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ பாவத்தை செய்கிறவங்களுக்கு நீ இந்த பாவத்தை விட்டு வான்னா அது கடினமாக தான் இருக்குமா இல்லையா? ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, விட முடியாது, ஆண்டவரே உண்மையை தேட முடியாது. ஆண்டவரை தேடினா இதை உண்மைமே, இதை விட்டோன்னா நம்ம நல்ல நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த போதையிலேன்னா ஒரு மணி நேரம் நல்லா தூங்கலாம், ஆட்டம் போடலாம், இப்படியெல்லாம் நினைப்பாங்க. இல்லையா, ஆண்டவர் அதை சொல்கிறாரு. இது ஜனங்க சொல்கிறாங்க,
இது இவ்வளோ இப்படி பேசுகிறாரு, இது கடினமான உபதேசமாச்சே, இதை இவர் பண்ண சொல்கிறாரு, யார் இதை நடத்துவா? அப்போ அந்த காலத்திலே அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பாவத்திலையும் வாழ்ந்துக்கின்னு ஆண்டவரையும் பார்த்துக்கின்னு தான் இருந்திருக்கிறாங்க. இல்லையா? ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, அவர்களுக்கே அதை தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்போது மத்தேயு 24:14 வசனத்தை நம்ம படிச்சோம்னா, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் செய்த அற்புதத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பாட்டை கேட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தற்கொலைக்கு முயன்றுன்னு நான் போய் சாகலான்னு போகும்போது இவர் பிரசங்கித்தார், சபை ஓரமாக போனேன், இந்த சத்தத்தை நான் கேட்டேன், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டேன், நான் மனம் திரும்பினேன், ஆண்டவரிடத்தில் என் மனசை ஒப்பு கொடுத்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அநேகர் என்ன செய்கிறாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பு. இல்லையா? இப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது தான் பிசாசு உங்களை எங்கே தள்ளி கொண்டு போனாலும் அங்கே விடுதலை ஆக்க முடியும். அல்லையா? இப்போ அந்த ஆத்மா விலையுறப்பட்ட ஆத்மான்னு ஆண்டவருக்கு தெரியும். பிசாசு அதை கொண்டு போய் என்ன செய்கிறான், பாதாளத்தில் போகிறதுக்கு அவன் வகை தேடுகிறான். அவன் எப்படி வகை தேடுறான்னா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுறான். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பாதாளம் வாயை திறந்து இவ்வளோ பெருசாக வாயை திறந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், வசதியான வழியான்னு போகாதீங்க, குறுகலான வழியில் வாங்க. குறுகலான வழி எது? ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது விட்டுவிட கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் விட்டுட்டோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும், எல்லா வசதி வாய்ப்பும் அது கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பாதை குறுகலான பாதை, விசாலமான பாதையில் நம்ம போகலாம். அநேக தப்பு செய்யலாம், அநேக திருட்டுத்தனம் செய்யலாம், அநேக புறம் பேசின்னு போகலாம், அநேக நன்மைகளை வாங்கிக்கொண்டு திருப்பி நம்ம கெடுதல் செஞ்சுட்டு போகலாம். அதெல்லாம் விசாலமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், உனக்கு நீதியாக நட, இறக்கப்படு, மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா, இறக்கப்படு. இறக்கம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நீதியாக நடு. அப்போது ஆண்டவரத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? நீதி கிடைக்கும். இப்போ சமாதானத்தோடு வரும். இப்போ ஆண்டவருடைய மன மகிழ்ச்சி அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அல்லேலூயா. கடைசி வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நாம் படித்தோம்னா, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வர்றவங்களுக்கு வியாதி கூட கிடையாதுப்பா. நீ வியாதியாக இருக்கிறியா? நான் சொல்லுவேன், எனக்கு வியாதி கிடையாது. நல்ல வியாதி கிடையாது. அப்போ இந்த சரீரத்தில் சின்ன சின்ன வலியெல்லாம் உண்டாக்குறது என்னது? பிசாசு. அது ஆண்டவர் மேற்கொள்வார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு நம்ம கேடகம் போல நம்ம எடுத்துக்கொண்டு போகும்போது ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருகிறார். ஏன் தேவாலயத்தில் குருடர் சப்பானிகள் வர காரணம் என்ன? இங்கே ஆண்டவர் இருக்கிறார், இங்கே சுகம் நம்ம பெறுவோம். இதை நம்ம ஒருத்தரும் என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ளணும். இல்லையா? நம்ம கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. இது பெரிய வசனம், பெரிய டாபிக். ஆனால் அவ்வளோ நேரம் நீங்கள் காத்து கொண்டு இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. மீதி பாதையை 2வது பாகமாக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கிறார். இது என்னுடைய ஆலயம், நான் சொல்லப்படுகிற ஆலயம், நான் குணமாக்குகிற ஆலயம், எப்போதும் நான் இங்கே தங்கி இருக்கிறேங்க. அல்லேலூயா. இங்கே வருகிற அவரை புறம்பே தள்ளுவதில்லை. வியாதிஸ்தர் வந்தால் வியாதிஸ்தருக்கு குணம். ஆண்டவர் எளிதில் நம்ம புரிந்து கொள்ளும்படியான ஒரு உபதேசம். அவர் செய்த ஊழியத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
கால வேளையில் எங்கள் தாவே உடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாட்களை கடந்து போகும்படியாய் உடைய வசனம் எங்களை உணர்ந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஆண்டவரே உண்மையில் வைத்த அன்பை ஒரு நாள் நாங்கள் விலகி போகாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேவைகளாம் சந்திங்க ராஜா. ஆண்டவரே உடைய ஆலயத்திற்கு வந்தப்பா என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று அநேகர் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறார்கள். அப்பா நீர் தாமே அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரை நீக்கி அவளுக்கு ஒரு சமாதானத்தை தாரும். அவருடைய குடும்ப பிரச்சனைகளிலும் சரி, அவருடைய சரீரத்திலும் சரி ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு சேர்த்து காணபடியாக உதவி செய்யும். இந்த நாளிலே நான் கடத்தில் இருக்கிற அநேகர் உண்டு அப்பா. இந்த கட பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை ஆகும்படியாக உதவி செய்யும். அவருடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும். அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும். உன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வீராக. அநேகருடைய இருதயங்களிலே சஞ்சலத்தோடு அப்பா உடைய ஆலயத்தில் அமர்ந்து உடைய வேத வசனத்தை கேட்டு அப்பா நீ இவர்கள் நேரமாய் எங்களுக்காக பேசி நான் இருக்கிற உன்னோடு கவலைகள் எல்லாவற்றையும் நான் தீர்ப்பேன். உமக்காக நான் பாடுபட்டேன். உமக்காக நான் உடைய வேதனைகளை நான் சுமந்தேன். உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன். உங்களை நான் மீட்டெடுத்தேன். உங்களுக்கு ரட்சிப்பை தந்தேன். நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவர் உடைய வார்த்தை மூலமாய் நம்மை உணர்த்தினார். நம்ம கடந்து போகும்போது நாம் சேத்தோடு கடந்து போவோம். வேதனையோடு வந்தோம் உங்களுடைய ஆலயத்தை. இந்த வேதனையெல்லாம் நீ தீர்த்தீங்க அப்பா. எங்கள் பாரங்களை தீர்த்தீங்க. ஒரு சமாதானத்தை தந்தீங்க ராஜா. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சரீரத்தில் காணப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நீ விலக்கி நல்ல பலனை தந்து சமாதானத்தை தந்து இந்த வாரம் முழுவதுமாய் உடைய கைப்பிரயாசத்தையும் குடும்பங்களிலும் ஆகாரத்தையும் சமாதானத்தை நீ நிலையாய் தருவதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்தது நாங்கள் இருந்தபடி போகாதபடி நீர் ஆசீர்வதித்து நீ அனுப்பிச்சதுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விண்ணப்பத்தை பாதபடியிலையும் வைக்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும் துதி கடமையும் எல்லாம் எடுக்கிறேன் பிராய் இயேசு நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே சுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.